நெல்லை மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பட்டுப்புழுக்கள் உற்பத்தி தொழிலை ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர். பட்டுப்புழு உற்பத்தியை ஊக்கப்படுத்தும் தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்புக்கு நன்றி தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசுக்கு சில கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மானூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டுப்புழு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் இருந்து இளம் புழுக்களை வாங்கும் விவசாயிகள் 21 நாட்கள் அதனை வளர்த்து புழுக்கள் கூடுகள் கட்டியவுடன் விற்பனை செய்கின்றனர். பட்டுப்புழு உற்பத்தி செய்வதன் மூலம் மாதத்திற்கு ஒரு முறை வருமானம் ஈட்ட முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்த தொழில் மாதம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல தொழில். இதை தமிழ்நாடு அரசு இப்போ ஊக்குவிச்சு நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. இது 13 நாள் அல்லது 21 நாளுக்கு ஒருக்க உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். பட்டுப்புழுக்களுக்கு உணவாக வழங்கப்படும் மல்பெரி செடிகளை சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டுள்ள விவசாயிகள் 13 நாட்கள் முதல் 26 நாட்களில் வருமானம் தரும் இந்த தொழிலை ஆர்வமுடன் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பட்டுப்புழு உற்பத்தியை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற அறிவிப்புகளுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். நிதிநிலை அறிக்கையில் பட்டு வளர்ச்சித்துறைங்கிற அந்த துறையில் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நல சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நாங்கள் ஒரு 5 கோரிக்கைகள் வைத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்காங்க. பட்டுப்புழு உற்பத்தி தொழில் நல்ல லாபத்தை கொடுத்தாலும் மழை பனிக்காலங்களில் புழுக்கள் இறந்து விடுவதால் சில சமயங்களில் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் இவ்வளவு பெரிய கூடுகளை வளர்த்து நாங்களும் ஆலைக்கு அனுப்புவோம் என்பதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த இடத்துல நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களுக்கு கர்நாடகத்தை போல நஷ்டமான நேரங்களிலே ஊக்கத்தொகை வழங்கினால் இன்னும் இந்த தொழிலே நாங்கள் அதிகமாக உற்சாகமாக இருப்போம். தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்கினால் பட்டுப்புழு உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இதன் மூலம் இப்பகுதியை பட்டுப்புழு உற்பத்தி மையமாக மாற்ற முடியும் என விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.